நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திர அனந்த கோடி நமஸ்காரம். நம்ம எல்லாரும் நிறைய விரதங்கள்லாம் இருக்கும். மாசத்துல கந்த சஷ்டி விரதம், சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம், ஏகாதசி விரதம், சங்கடக சதுர்த்தி விரதம், எல்லா விரதமும் இருப்போம். இந்த விரதங்கள்லயே மகா பலனை கொடுக்கக்கூடிய கிழமை விரதம் என்னன்னா வெள்ளிக்கிழமை. நம்ம நிறைய விரதங்கள்லாம் இருக்கும் இல்லையா, கார்த்திகை சதுர்த்தி பிரதோஷம் அப்படின்னு. ஆனா கிழமையில விரதம் இருக்கிறது என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை. சாதாரண வெள்ளிக்கிழமை கிருத்திகை வெள்ள சார் எதுவுமே இல்லாட்டாலும் அந்த வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்தால் பலவிதமான கோடி கோடி நன்மைகள் உண்டு. வெள்ளிக்கிழமை விரதத்தை நான் சொல்லல, புராணங்கள் சொல்கிறது. எம்பெருமான் முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே சூரபத்மனை வதம் செய்து அங்கேந்த வரர் நேர எங்க வந்தார் தெரியுமா? அவருக்காக காத்து கொண்டிருந்த இடம் திருப்பரங்குன்றம். ஞானம் பெற்ற இடம் திருப்பரங்குன்றம். அடியார்கள் இருந்த இடம் திருப்பரங்குன்றம். மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் எங்கே முருகப்பெருமானை பார்ப்பதற்காக வந்து சென்ற இடம். தேவாதி தேவர்கள் முருகனுக்காக கட்டப்பட்ட இடம் திருப்பரங்குன்றம். முருகப்பெருமான் அவதாரமாக முதல்ல அங்க வந்து நின்றார் திருப்பரங்குன்றத்துல. அப்படிப்பட்ட எம்பெருமான் முருகப்பெருமான் எல்லாம் முடிஞ்சது, எல்லாரும் போர்லாம் முடிஞ்சோன்னு பெரிய ராஜா முகுந்த சக்கரவர்த்தி பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தார். ராஜாவா இருந்து கஷ்டம். ராஜபரிபாலனம் பண்றது ரொம்ப ஈஸி கிடையாது. அந்த காலத்திலேயே ராஜபரிபாலனம் பண்றது ராஜாவுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட இந்த ராஜபரிபாலனத்துல முகுந்த சக்கரவர்த்தி முருகப்பெருமானிடம் அபார பக்தி கொண்டவர். அவர் என்ன பண்ணார், வசிஷ்ட மகரிஷ்ட போய் கேட்டார், சுவாமி எனக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னார். அப்ப வசிஷ்டர் முனிவர் சொல்கிறார், முருகப்பெருமானை வெள்ளிக்கிழமை அன்று நீ விரதம் இருந்து அவரை உச்சரித்து அவரு நாமாவளியை உச்சரித்து சொல், முருகன் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார்னர். முகுந்த சக்கரவர்த்தி மகாராஜா பல ஆண்டுகள் வெள்ளிக்கிழமையில முருகப்பெருமானை விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று ஆலயங்களில் அபிஷேகம் செய்து சுவாமிக்கு அர்ச்சனைகள் தீபாராதனைகள் செய்து விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய பிரத்யக்ஷ கோலமாக தரிசனத்தை கண்டார். அடுத்ததாக இந்த வெள்ளிக்கிழமையில முருகப்பெருமானுக்கு தான் விசேஷம் அதிகம். அம்பாள் இருந்தால் கூட வெள்ளிக்கிழமையில முருகப்பெருமான் பிரத்யட்சமானவர். செவ்வாய்க்கிழமையில தோஷ நிவர்த்தி பண்ணக்கூடியவர். நல்லா தெரிஞ்சுக்குங்க. செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கும் முருகனுக்கு அப்படின்னா தோஷ நிவர்த்தி, 9 கிரகத்துடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமான் பண்ணுவார். முருகப்பெருமான் தான் அதிகமா நம்ம தமிழகத்துல வாழ்ந்தவர், அவதாரம் முடிக்காம இருந்தவர். ராமர்லாம் அயோத்தியிலேருந்து வந்தார், கிருஷ்ணன்லாம் அங்கேருந்து நார்த்லேருந்து வந்தார். நம்பால் மட்டும்தான் இங்கேருந்து ஃபாரின் போனார், கோலாலம்பூர் மலேசியான்னு. அப்புறம் தான் இது எல்லாரும். இன்னைக்கும் பார்த்தேன்னா மலேசியாலாம் பார்த்தேன்னா அந்த முருகப்பெருமானுக்கு வேல்லாம் குத்திண்டு எல்லாம் காவடியெல்லாம் எடுப்பா. அகிலலோக நாயகன் என் முருகன். அப்படிப்பட்ட இந்த பகீரத மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அரசெல்லாம் ஆண்டு வந்துட்டே இருந்தார். ராஜாவுக்கு எதிரி உண்டு. கோரன் என்ற அரக்கன் பகீரத நாட்டை வாங்கிட்டான். அப்ப இந்த பகீரத மகாராஜா சுக்கராச்சாரியாரை போய் பார்க்க போனார். இதே மாதிரி அசுரன் தான் வாங்கிட்டானே, நான் என்ன பண்றதுன்னு கேட்டாராம். சுக்கராச்சாரியார் சொன்னாராம், பகீரதா வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமானை நினைத்து பாடு, முருகப்பெருமானை நினை அப்படின்னாராம். அதே மாதிரி பகீரத மகாராஜா காட்டுல முருகப்பெருமானுடைய வேலை வைத்து பூஜை பண்ணார்.
வேலுக்கு சக்தி அதிகம். அவர் பண்ண பூஜை பல ஆண்டுகள் பண்ணோன்ன கோர அரக்கனை முருகப்பெருமானே தன் வேல் கொண்டு அழித்து பகீரதனுக்கு அந்த நாட்டை கொடுத்தார். விரதத்தினுடைய மகாபலன் சார் இது. ஆனா இதுல என்ன தெரியுமா ஒரு விசேஷம்? விரதம் இருந்தால் சொல்லக்கூடாது. அடுத்த வாழ்கிட்ட போய் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோ, நான் நேற்றுக்கு விரதம் இருந்தேனே அப்படின்பா. சொல்லவே சொல்லாதீங்க யார்ட்டையும். விரத பலன் பெய்டும். பகீரதன்லாம் அவெல்லாம் ஏன் காட்டுல போய் தவம் பண்ணா? சுவாமியை பார்க்க போனவா இங்க போறேன்னு சொல்லவே மாட்டாளாம். அப்படிப்பட்ட விரதங்கள் தான். விரதத்தை வெளியில சொல்லக்கூடாது. பகவான் அனுகிரகம் பண்ணுவர் வேகமா. நம்மளுடைய புண்ணியங்கள்லாம் பாதி போயிடுமா சொன்னோன்னு. அதனால இந்த பகீரத மகாராஜா முருகனை தியானம் செய்து பூஜை பண்ணத்தினால் மீண்டும் ஆட்சியை பெற்றார். வெள்ளிக்கிழமை விரதம் சார் அது முருகப்பெருமானுக்கு. ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு நல்ல பதவி கிடைக்க வேண்டும், நல்ல உத்தியோகம் கிடைக்க வேண்டும், நல்ல இடத்தில் படித்து மேலோங்கி நிற்க வேண்டும், வியாதிகள் இல்லாமல் இருக்க வேண்டும், ஆயுள் பாவம் நன்றாக இருக்க வேண்டும், ஜாதகத்திலே தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டும், என் குழந்தைகளுக்கு திருமணமாக வேண்டும், குழந்தை பாக்கியம் பெற வேண்டும். அனைத்து விதத்திற்கும் வெள்ளிக்கிழமை உகந்தது. வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து பாருங்க சார், தானா நடக்கும் எல்லாம். முருகப்பெருமான்கிட்ட போகணும். முருகன் அம்மான்னா அவருக்கு உயிர். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்மா அம்பாளுக்கு விசேஷம். முருகப்பெருமானுக்கு அதிக சக்தி உண்டு அன்னைக்கு. அப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமை விரதம். அடுத்ததாக முருகப்பெருமானுடைய கார்த்திகை விரதம். நாரத மகரிஷி அவர் என்ன பண்ண, இந்த சப்த ரிஷிகளுடைய பட்டம் வேணும்னு ஆசைப்பட்டார். அப்ப விநாயக பெருமான்கிட்ட போனார். பிள்ளையார் எனக்கு அது மாதிரி பட்டம் வேணும்னார். நீ என்கிட்ட வராத, என் தம்பிட்ட போனார். மகா ரிஷியாக இருக்கக்கூடிய நாரத முனிவர் பல ஆண்டுகள் முருகப்பெருமானை பூஜித்தார். பூஜை செய்து தவம் செய்து ரிஷிகளிலே பெரிய ரிஷியாக, முதன்மை ரிஷியாக பட்டத்தை பெற்றவர் முருகப்பெருமானிடமிருந்து. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய இந்த கார்த்திகை விரதம் இருக்கு பார்த்தீங்களா, பதவிகளை பெற்றுக் கொடுக்கும். கார்த்திகை விரதம் பதவிகளை பெற்றுக் கொடுக்கும். படிப்புல மேல் ஓங்கி நிற்பான். இப்ப நான் 10th பாஸ் பண்ணணும், +2 பாஸ் பண்ணணும், பெரிய ரேங்க் எடுக்கணும், ஐஏஎஸ் ஆபீஸ்ல நான் பாஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா முருகப்பெருமானை கிருத்திகை விரதம் இருந்து தரிசனம் பண்ணணும். ஆத்துல விரதம் இருந்தா போதாது, கோவில போய் தரிசனம் பண்ணணும். எல்லாரும் விரதம் இருந்து ஆத்திலேயே முடிச்சுக்கிறா, கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணாதான் விரத பூர்த்தி. அப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமையில இந்த முருகப்பெருமானுடைய கிருத்திகை விரதத்தை இருந்து கொள்ள வேண்டும். திருசந்து மகாராஜா ஒரு ராஜா இருந்தார். எல்லாருக்கும் ஸ்கூல்ல காலத்தை படிச்சிருப்பேன். அந்த திருசங்கு மகாராஜா மனுநீதியாக இருந்து முருகப்பெருமானை பூஜை செய்து மகாராஜா என்ற பட்டத்தை பெற்றார். முருகப்பெருமானை எவன் ஒருவன் வழிபடுகின்றானோ, எவன் ஒருவன் முருகனை நினைக்கின்றானோ, எவன் ஒருவன் முருகனை சிந்தனையில் வைத்துக் கொண்டிருக்கின்றானோ, எவனவன் முருகன் பெயரை சொல்லி நற்செல் செய்கின்றானோ அவனை இந்த முருகப்பெருமான் கலியுகத்திலே உயர்த்தி காட்டுவார். ஆனா ஆணவத்துல போனேன்னா அழிச்சிருவர். நாம் என்ற அங்காரம் நமதென்ற ஏக்காலம் நடவாது வெள்ளனிடமே நடக்கட்டம் பார்ப்போம் என்று இருக்கட்டம் உன் உள்ளம் நலஞ்சாவும் இடு வருமே அரோகரா அப்படின்னு முருகப்பெருமான் ஆணவத்துடன் சென்றால் அடித்து நொறுக்கி விடுவான், அன்பாக நின்றால் மயிலேறி வருவான். அப்படிப்பட்ட விரதம் கார்த்திகை விரதம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய உகந்த நாள் வெள்ளிக்கிழமை. வரம் கேளுங்கள், முருகனிடம் அள்ளி கொடுப்பான். அப்பேற்பட்ட எல்லா வெள்ளிக்கிழமையும் முருகப்பெருமானை பூஜை செய்யுங்கள், விரதம் இருங்கள், வழக்கேற்றுங்கள், முருகப்பெருமானை ஆலயத்தில் கொண்டு தரிசனம் செய்யுங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கோ. செஞ்செல்லாம் இந்த வெள்ளிக்கிழமையில முருகப்பெருமான் உங்களுக்கு நல்ல அனுகிரகம். ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.